துரியோதனை தங்கச்சி ஒரே ஒத்த பொம்பளை பிள்ளை துர்ச்சலை. அந்த துர்ச்சலையினுடைய வடிவம் எடுத்து துரியோதனன் அவங்க அம்மா நிர்வாணமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி சலக்கு சலக்குன்னு அண்ணான்னு நடந்து வர தாய் முன்னாடி நிர்வாணமா நிற்பேன், கூட பிறந்த தங்கச்சி முன்னாடி நிர்வாணம் நிற்க முடியுமா? பட்டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு ஆடை எடுத்து அப்படி மறைச்சு விட்டாராம். துரியோதனுக்கு வந்து தொடையில உயிர் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் உயிர் இருக்கலாம்ல. ஒரு மனிதனுக்கு வந்து நேர்கல்ல உயிர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, சிரசுல உயிர் இருக்குது அப்படின்றாங்க. சில பேர்த்துக்கு வந்து இந்த உயிர் நாடியில வந்து இருதயத்துல உயிர் இருக்குது அப்படின்றாங்க. இப்ப துரியோதனுக்கு வந்து ஏன் தொடையில உயிர் வந்துச்சுன்னு சொன்னாங்க? ஏன் தொடையில உயிர் வரணும்? அது என்ன காரணம் சொல்லுங்க பாப்பா. துரியோதனனுக்கு ஏன் தொடையில உயிர் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்க? மகாபாரதம். ஏன்னா மைத்ரேயர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த மைத்ரேயர் முனிவர் துரியோதனுடைய சபைக்கு வந்தார். வந்த உடனே முனிவர்கள் வந்தாங்கன்னா மரியாதை கொடுக்கணும்ல. இவன் என்ன வேணா முனிவரை பார்த்துட்டு வாங்க முனிவரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு சொகுசா பெரிய ஆளுகள்ல கொஞ்சம் தெனாவட்டான ஆளு என்ன பண்ணுவாங்க அப்படி தட்டுவாங்கல்ல, அப்படின்னு தட்ட வந்த மைத்ரேய முனிவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் உன்னைய பார்த்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், வந்த என்னைய பார்த்து இப்படி தொடையை தட்டி அசிங்கப்படுத்தினீடா, என்னை எந்த தொடையை தட்டி காமிச்சு அசிங்கப்படுத்தினியோ அந்த தொடையிலே அடி வாங்கி சாவடா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. ஐயா நான் சாடையெல்லாம் பேச மாட்டேன், பேசுறதா இருந்தா நேராகவே பேசுவேன். என்ன மகன பாயம்மா ஆமா அப்படி நேர தொடையில அடி வாங்கி சாவேன்னு சாபம் கொடுத்துட்டாரு. இந்த சாபம் எல்லாரு காதுக்கு வந்துருச்சு, குறிப்பா அவங்க அம்மா காந்தாரி காதுக்கு போயிருச்சு. காந்தாரி யாரு? திருதராஷ்டிரனுடைய மனைவி. திருதராஷ்டிரன் யாரு? ரெண்டு கண்ணு தெரியாதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட காந்தாரி என் புருஷன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்கவே மாட்டேன்னு கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, என்னோட தலைமகன், தாய்க்கு தலைமகனை ரொம்ப பிடிக்கும், அப்ப தலை பிள்ளைய என் துரியோதனனை காப்பாத்துறதுக்காக என் புருஷனுக்காக நான் கட்டி வச்சிருந்த கண்ணை அவுக்குறேன், என் முன்னாடி துரியோதனை நிர்வாணமா நிக்கணும். அப்படி நிர்வாணமா நிக்கிற துரியோதனனை என் கண் கட்ட அவிழ்த்து என் கண்ணில் இத்தனை வருஷம் என் புருஷனுக்காக கண்ணை பார்க்காம இருந்திருக்கேன் இல்லையா, அந்த பார்வையிலே வஜ்ரம் இருக்கும். வஜ்ரம்னா கூர்மைன்னு அர்த்தம். அந்த கூர்மையான பார்வை என் மகன் உடம்பு பூரா பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என் மகனுக்கு இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி துரியோதனனை நிக்க சொல்றா. பெத்த தாய் தானே, தாய் முன்னாடி நிர்வாணம் வைக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டா. சொன்னா துரியோதனை நிர்வாணமா நிக்கிறார். அப்படி மேல இருந்து தாய் கீழே பார்த்துக்கிட்டு வந்தாள்ல, பார்த்துக்கிட்டு வரையில என்னதான் இருந்தாலும் குழந்தையா இருக்கலாம் நல்லா இருக்கும், பெரிய பிள்ளை இல்லையா, பெரிய வாலிபன், ஒரு நாட்டுக்கு மன்னராக கூடிய தகுதியில் இருக்கவே படகனை என்ன பண்ணிவிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. ஆக துரியோதனை காந்தாரி பார்த்துட்டானா துரியோதனை சாக மாட்டான். துரியோதனை சாகலைனா பாண்டவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க, தர்மம் நிலைக்காது. என்ன செய்யலாம்னு துரியோதனை தங்கச்சி ஒரே ஒத்த பொம்பளை பிள்ளை துர்ச்சலை. அந்த துர்ச்சலையினுடைய வடிவம் எடுத்து துரியோதனன் அவங்க அம்மா நிர்வாணமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி சலக்கு சலக்குன்னு அண்ணான்னு நடந்து வர தாய் முன்னாடி நிர்வாணமா நிற்பேன், கூட பிறந்த தங்கச்சி முன்னாடி நிர்வாணம் நிற்க முடியுமா? பட்டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு ஆடை எடுத்து அப்படி மறைச்சு விட்டாராம். அப்படி மறைச்சது எந்த இடத்துல? இந்த இடத்த மறைச்சு விட்டாரு. அப்படி மறைக்கும் போது அடடே மகனே உன்னைய காப்பாத்தலாம் நான் நினைச்சேன், ஆனா கிருஷ்ணனுடைய சூழ்ச்சி பழித்தது, நீ இப்படி மூடிவிட்டையே. அப்படி மறைத்த காரணத்தினால அந்த முனிவர் கொடுத்த சாபத்தின்படி நீ தொடையில தாண்டா அடி வாங்கி சாக போற அப்படின்னு மாத்தணும் நினைச்சும் தாய் மாத்த முடியாம போச்சு. இதுதான் நீங்க கேட்ட அந்த ஏன் தொடையில உயிர் இருந்துச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம்.